மதுரை மாவட்ட நிர்வாகமும் தமிழ் வளர்ச்சி துறையும் இணைந்து நடத்துகின்ற டோக் பெருமாட்டி கல்லூரி வளாகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருக்குறள் வார விழாவிற்கு வருகை தந்து கருத்துரை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்ற வணக்கத்திற்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் வீட்டு பிள்ளைகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இது அரசு மிக திட்டமிட்டு திருக்குறள் வார விழா என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அதான் வகுப்பில் படிக்கிறோம்ல, அப்புறம் என்ன திருக்குறள், அங்கே தான் வகுப்பில் எங்களுக்கு போட்டு கொள்றாங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் என்பவர் நம்முடைய தலைவர், நம்முடைய ஒரே ஒரு முதல்வர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் அவர். நம்முடைய பெருமையே அவரிலிருந்து தான் தொடங்குது. ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு மொழிக்காரர்களும் அவர்களுக்குன்னு சொல்லி அறிஞர்களை படைத்திருக்கிறாங்க. கிரேக்கர்கள் சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க, பிளாட்டோவை சொல்லுவாங்க, அரிஸ்டாட்டிலை சொல்லுவாங்க. ரோமர்கள் மார்க்கஸ் அரேலியஸை சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துக்கு வந்தால் சாணக்கியனை சொல்லுவாங்க, மனுவை சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரை சொல்கிறது? யூதர்களிடத்தில் போனால் அங்கே ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காங்க. திருமறையில் ஏராளமான தீர்க்கதரிசிகள்னு அவங்க சொல்கிறாங்க, ஞானிகளையும் சொல்கிறாங்க. நம்ம யாரையாவது ஒருத்தர் சொல்லணும்ல, அப்படி சொல்லுவதற்கு தகுதி படைத்தவர் யார்? நாம் ஏன் திருவள்ளுவரை மிகப்பெரிய தகுதி படைத்தவர் என்று சொல்கிறோம்? அதையும் யோசிக்கணும் இல்லையா? யூதர்கள் சொன்னாங்கன்னா அவங்களை சார்ந்து சொல்கிறாங்க. அவர்களுடைய நீதி எல்லாம் அந்த மண்ணை சார்ந்த நீதியாக இருக்கு. அர்த்த சாஸ்திரம் சொல்றாருன்னா அவர் இனம் சார்ந்த நீதியாக சொல்றாரு. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அவர்கள் சொல்லுகிற நீதி அந்த வட்டாரம் சார்ந்ததாக இருக்கும், அந்த இனம் சார்ந்ததாக இருக்கும். ஆனால் திருக்குறளை நீங்க துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் போய் பாருங்க, அது உலகம் சார்ந்தது. நமக்கு மட்டும் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஞானிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நூலை படித்த பிற்பாடு அதை போற்றுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஹோலி பைபிள் என்று சொன்னாங்க பைபிளை. அவர் கால்டுவெல் ஜி.இ. போப்பு அவர் பைபிள்னு சொல்றாரு, திருக்குறளை ஹோலி பைபிள்னு சொல்றாரு. அப்ப திருக்குறள் இப்படி சொல்லப்படுகிற அளவுக்கு பெருமைப்படுத்தாக இருக்கும் என்றால் நம்ம அத்தனை பேருக்கு அது பெருமை தானே. அரங்கங்களில் போய் நிற்கிற போது எங்களும் உள்ளன் ஒரு பொருணன் என்று சொல்லலாம் இல்லையா? எங்களுக்குள்ள ஒரு வீரன் இருக்கிறாயா? வீரன் இல்லை, ஞானி, அறிஞன், காலங்களை கடந்து வருகிற அறிஞன் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஆள் வேணும். நமக்கு முன்னே செல்லுவதற்கு ஆள் இருக்கணும். தமிழர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை படைத்திருக்கிறார்கள். ஐநா சபையா, அங்கே நம்ம கிளவி அவை பிராட்டி உட்கார்ந்துருக்கிறா, கற்றது கை மண்ணளவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா? அவளுடைய எழுத்துக்கள் அங்கே நிற்குது. அப்படின்னா உலகத்தின் எங்கே போனாலும் சரி பேசப்படுகிற நபர். மகாத்மா காந்திக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணும், திருக்குறளை பற்றி தெரியணும்னு ஆசை.
அவர் கேட்குறார், டால்ஸ்டாய்கிட்ட கேட்குறாரு. டால்ஸ்டாய் சொல்கிறார், உங்கள் ஊரில் தானே இருக்கார் அந்த ஆள், ஓ நாட்டில். அப்படின்னா உலகம் முழுக்கும் பரவி இருக்கின்ற ஒரு பெரியவர். அந்த திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அறம்ன்றாரு, பொருள்ன்றாரு, அப்புறம் காமம்ன்றாரு, காதல்னு வச்சுக்கோங்க. 3 விஷயம் சொல்கிறாரு. ஒரு 4 பாட்டு, 4 அதிகாரம் கடவுள் வாழ்த்து, மற்றதெல்லாம் சொல்லிடுறாரு. அப்புறம் அறத்துப்பாலில் ஒரு 34 அதிகாரம் போட்டிருக்காரு. பொருட்பாலில் 70 அதிகாரம் போடுறாரு. காமத்துப்பாலில் 25 அதிகாரம் போடுறாரு. இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதில் பின்னாடி அதை தொகுத்து வகுத்தவர்கள், உரை எழுதின ஆசிரியர்கள். திருவள்ளுவர் இதை எப்படி எழுதினார்னு யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இதை தொகுத்து வச்சார், வகைப்படுத்தினார், யாருக்கும் தெரியாது. ஆனால் பின்னே வந்த உரை ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாங்க. திருவள்ளுவருக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பின்னே வந்த உரை ஆசிரியர்கள் அதை வகைப்படுத்தி எழுதும்போது, குடும்பத்தில் வாழுகிற மனிதனுக்கு அன்பு தான் தலைமை, அது வேணும் அப்படின்னு போட்டார். அன்புடைமை என்ற அதிகாரம் அறத்துப்பாலில் இருக்கு. இப்போ அறிவுடைமை என்ற அதிகாரம் எங்கே இருக்கணும்? அதை கொண்டு போய் நாட்டை ஆளுகிற மன்னன் இருக்கிறான் பாருங்க, அந்த வரிசையில் வைக்கிறாங்க, பொருட்பாலில் வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் அன்பு பேசப்படுது, அது வீடு சார்ந்த மனிதனுக்காக பேசப்படுது. அறிவு பேசப்படுது, அது நாடு சார்ந்த மன்னனுக்காக பேசப்படுது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாரும் என்ன கருதுறாங்க, ஏதும் இல்லாமலே ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க பலர். எதுவும் தேவையில்லை. எதையும் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. அனுபவம் இருக்கணுமா? இப்பெல்லாம் நிர்வாகத்துக்கு வரணும், ஒரு பேராசிரியரை வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு டாக்டரேட், இப்போல்லாம் டாக்டரேட் இருக்கணும். ஒரு பேராசிரியராக வரணும்னா ஒரு டாக்டரேட் இருக்கணும். ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும்னா குறைந்தபட்சம் IAS இருக்கணும். இல்லை கீழே இருக்கக்கூடிய பதவிகளாக இருந்தால் முறையாக வரணும். ஆனால் இப்போ என்ன நினைக்குது சின்ன பிள்ளைய, அதெல்லாம் விடியா, எங்கள் கையில் குடியா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டு போயா, எங்களுக்கு தெரியாது, என்ன பெரிய விவகாரம், ரூபாயை கொடுத்தா சில்லறையை மாற்ற தெரியாது எங்களுக்கு, ரூபாயை கொடு சில்லறையை மாற்றிடுறோம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அது ஏதோ ஒரு குணம் அப்படி புதுசாக, அதுக்கு ஒருவேளை நம்முடைய தவறு காரணம், நம்ம செய்த தவறு கையை மீறி போயிடுச்சு. ஜனநாயகத்தில் அப்படி தான் போவாங்க அப்படின்னு சாக்ரட்டிஸ் எழுதி வச்சிருக்கிறான். சாக்ரட்டிஸு குடியாட்சி வருகிற பொழுது இப்படி தாண்டா இருப்பான் பையங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீயே உன் மகனுக்கு பயந்துக்கிட்டு இருக்க. ஆசிரியரே தன்னுடைய மாணாக்கனுக்கு பயப்படுவான் எழுதியிருக்கான் அவன். சாக்ரட்டிஸு ரொம்ப தெளிவாக குடியாட்சியில் எப்படி மனிதர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், ஒவ்வொருவருடைய பண்பாடும் எப்படி இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் அப்படி இருக்கிற இந்த காலத்தில் கொஞ்சமாவது நம்மளை யோசிக்கணும்ல. ஏன்னா நாம் படித்தவர்கள், அறிவு புலத்திற்குள்ளே காலை வைத்து கொண்டு அகண்ட உலகத்தை பார்க்கிறவர்கள், வாழுகின்ற உலகத்தில் எதை எதை சாதிக்க வேண்டும் என்று துணிச்சல் உள்ளவர்கள். அப்போ நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் 2 தலைப்பு போட்டு வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது எதை, அன்பையா அறிவையா? 2 விஷயத்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு புறம் நமக்கு பார்த்தா 2 தானுங்க வேணும். ஏன்னா அன்பு இல்லாத அறிவு அசுரத்தனம்,
அன்பு இல்லைன்னா வெறுமனே இருக்கக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க, அது அசுரனா போயிடுவான், காட்டு மிராண்டி. அறிவு இருக்கு. ஹிட்லர் என்ன இருந்தான்? ரொம்ப அறிவு. அந்த சமூகம் மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகமாக இருந்துச்சு. ஆனால் மானுடத்தின் மேலே நேசம் இல்லை, அன்பில்லை. தனக்கு நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், விடியா என்னை விட எவையா இருக்கான் என்று நினைக்கக்கூடிய நினைப்பு இருக்கு பாருங்க, அது வந்துருச்சுன்னா அசுரத்தனமாகி போயிடும். சரி, அறிவில்லாத அன்பு பாமரத்தனம், பேதமை. அறிவில்லாத அன்பு இருக்குமானா அது பாமரத்தனமாக போயிடும், ஏமாத்திட்டு போயிடுவான், எவனும் ஏமாத்திட்டு போயிடுவான். அப்படின்னா ரெண்டுமே வேணும். அது சரிங்க, ரெண்டு வேணும்ன்றது எங்களுக்கு தெரியுது. அதுக்காகத்தானே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டையும். இதில் எதை அதிகமாக வற்புறுத்துறார் அங்கே தான். அதுக்கு தான் படித்தவர்கள் நம்ம கூடி உட்காரணும். இதை நம்ம தெருவில் விசாரிக்க முடியுமா? தெருவில் போய் அவனே நான் அன்பை ஆத்த கண்ணனா அழகரை சேவிச்சனான்னு இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம அதை பேச முடியுமா? எதை எங்கேயே பேச முடியுமோ அங்கே தான் பேசணும். அதனால் இந்த அரசு திட்டமிட்டு கல்லூரி வளாகங்களில் பிள்ளைகளுக்கு திருவள்ளுவ பெருமானை பற்றி, நாளை அவர்கள் வீடுகளுக்கு போகிற பொழுதும் சரி, உலக அரங்குகளுக்கு போகிற பொழுதும் சரி, தலை நிமிர்ந்து நிற்பதற்கு, நான் ஒன்றும் இல்லாத நாட்டிலிருந்து வந்தவன் அல்ல, செல்வங்கள் கொழித்து கிடக்கிற நாட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறவன், என்னுடைய நாடு மிகப்பெரிய முத்துக்களையும் படைத்தது, ஞான சொத்துக்களையும் படைத்தது என்று சொல்லுகிற ஆற்றல் படைத்தவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னரே கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன அதில் ஒரு பெருமை, இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிற பொழுது முதல்வர் அவர்கள் மிக அருமையாக பேசினாங்க. திருக்குறளை படித்து தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன உரையை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி அற்புதமாக சொல்லி வைத்தாங்க. ஆக ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக இந்த அரங்கத்திற்குள்ளே வந்திருக்க 4 பேர் சரியான அறிஞர்கள், மூத்த அறிஞர், எங்களுடைய பட்டிமன்ற வளாகத்திலேயே தலைமகன் முனைவர் ராஜாராம். அவர் அன்பை பற்றி பேச போகிறார். ரொம்ப நல்ல அற்புதமான பேச்சாளர். விவேகானந்தரை பற்றியும் ஞானிகளை பற்றியெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால் கூட்டம் சிலிர்த்து போகும். அப்படி ஒரு விறுவிறுப்பான பேச்சாளர் அவர். அவரோடு கூட சேர்ந்து பேசுவதற்கு அந்த பக்கத்தில் முனைவர் ரேவதி அம்மா இருக்காங்க. அவங்க இங்கே செந்தமிழ் கல்லூரியிலேருந்து இருந்திருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர், தொடர்ந்து வளர்ந்து வர்றாங்க. இந்த பக்கத்தில் பேசுகிறதுக்கு தம்பி ராஜகுமார் அவர்கள், அவர் ராஜா. அவருக்கு அடுத்து பேசுகிறது ராஜா. சரியான பேச்சாளர்கள், யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் திருக்குறளிலிருந்து கொண்டு வரணும். சும்மா சொந்த சரக்கு வச்சு ஊதிட்டு போகக்கூடாது. ஏன்னா சில ஆளுங்க சும்மா வச்சுக்கோங்க, இதையும் சேர்த்துக்கங்க. திருவள்ளுவர் சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன, அவர் பேரை நான் சொல்கிறேன், நான் அப்படி சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சான்று காட்ட வேண்டும். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சொல்லணும். அதுதான் பெரிய விஷயம். இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன், அதுவும் சொல்ல முடியாது. தெளிவாக சொல்லணும், மிக சுருங்க சொல்லணும். அப்படி சொல்லுகிற திறம்படைத்த மனிதர்கள் இவருங்க. அதனால் இந்த விழாவை நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் மட்டுமில்லை, தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப திறமையாக அந்த அம்மா அந்த இருக்காங்க. அவங்க பாவம், ஒரு நிகழ்ச்சியை எடுத்து செயல்படுத்துவது என்பது எளிதான காரியம் இல்லை. அவங்க உட்கார்ந்து ரொம்ப அதுக்காக நாட்களை செலவிட்டு ஆட்களை பார்த்து போய் வந்து இருந்து செய்கிறது என்பது
நல்ல வேளை இப்பெல்லாம் தொலைபேசி இருக்குது, கைபேசி இருக்குது. கைபேசியை வச்சு ஊரை கூட்டிடலாம். முன்னாடி காலத்துலலாம் அது முடியாது. இப்போ அது எளிதாக போச்சு. ஆனாலும் கூட நேராக போய் சில நேரங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அலட்சியிலையும் அவங்க போய் அலைஞ்சு செய்து முடிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இனி உங்களையும் பேச்சாளர்களையும் இணைத்து வைக்கிறது எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி, இப்போது வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது அன்பையே என்று சொல்ல வருகிறார் முனைவர் ராஜாராம் அவர்கள். ஒரு 8 நிமிஷம். எங்கள் பெருவணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, எங்கள் மரியாதைக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்த சான்றோர்களே, பேராசிரிய சகோதரிகளே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் அன்பின் வணக்கம். நான் மரியாதைக்குரிய பெரியோர்களே என்று அழைத்தது மாணவ மாணவிகளே உங்களைத்தான். இப்போ என்ன புரிஞ்சு கைதுக்குனீங்க? உங்க முதல்வரை விட நீங்க பெரியவர்களா? அப்போ நான் தவறா சொன்னனா? இல்லை. நானும் ஒரு கல்லூரியில் ஆசிரியனாக பணியாற்றியவன். என்னுடைய பெயர் ராஜாராம். இதை எனக்கு வைத்தது என் தாயும் தந்தையும் என் வணக்கத்திற்குரிய முதல் பெரியோர். நான் பணியாற்றிய வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் எனக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயரை வைத்தவர்கள் என் மாணவர்கள். எனவே ஒருவருக்கு பெயர் வைக்கிறவர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் அல்லவா? நீங்கள் உற்சாகமாக கைதட்டுவதை பார்த்தால் இங்கு பல பேராசிரியர்களுக்கு நீங்கள் இரண்டாவது பெற்றோர்களாக இருப்பது எனக்கு புரிகிறது. அதெல்லாம் இருந்தால் தான் கல்லூரி வாழ்க்கை. வணக்கத்துக்குரியவர்களே, திருக்குறள் என்பது நமது நடுவர் ஐயா பெருமையோடு சொன்னார்கள், தமிழனை தலை நிமிர வைத்த நூல். மிக அருமையாக திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது சொன்னார் அப்துல் ரஹ்மான், வள்ளுவர் ஒரே ஒரு நூல் தான் நெய்தார், அதுதான் தமிழர்களின் மானம் காக்கும் ஆடையாயிற்று என்று. அம்மா, நீங்க அருமையா எங்களுக்கு அடியெடுத்து கொடுத்தீங்க. வாழ்க்கை தொடங்குகிற போது இல்லறத்தில் தான். அந்த இல்லறத்தை பற்றி பேசுகிற போது வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லுகிறார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னாரே தவிர இந்த இடத்தில் எந்த இடத்திலும் அறிவை பற்றி சொல்லவில்லை. அப்ப அறிவு வேண்டாமா? வேண்டும். அறிவு வேறு, அன்பு என்பது உணர்ச்சியின் வயப்பட்டது. மனித குலத்திற்கு மட்டும் ஏனைய படைப்புகளுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு பறவை முட்டையிடுகிறது என்றால் குஞ்சு வரும், அது பறக்க தெரிந்ததும் தாயை விட்டு பிரிந்து போய்விடும். ஒரு விலங்கினம் தன் குட்டிக்கு பாலூட்டும், பாலூட்டுகிற நிலை முடிந்ததும் குட்டி தனியாக போய் தன் வாழ்க்கையை தொடங்கும். நாம் பால் குடிக்கிற பருவத்தை மறந்ததும் தனியாக போக முடியுமா? மனிதர்களுக்கு மட்டும் குறைந்தது 18 வயது வரைக்கும் தாயும் தந்தையும் அன்போடு வளர்த்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் அடிப்படை சிறப்பு. என் அன்பு செல்வங்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்க. இந்த கல்லூரியில் நீங்கள் கம்பீரமாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் அறிவினால் மட்டுமல்ல, என் குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற உங்கள் தாயும் தந்தையும் அன்பு காட்டிய காரணத்தால் தான் இன்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதனாலதான் சொன்னார், அன்பு என்பது பெரிது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லாமே தமக்காக வைத்துக் கொள்வார்கள். அன்பு உடையவர்கள் எலும்பை கூட தருவார்கள். மனித உறுப்பிலேயே சிறந்தது கண்ணல்லவா?
கண்ணும் உரியர் பிறர்க்குன்னு தானே சொல்லி இருக்கணும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அறிவ கண்ணுன்னு சொல்லியாச்சு. அவங்க தான் முகத்திரண்டு கண்ணுடையோர் வள்ளுவர் சொல்லுகிறார். அதுவும் உண்மை. ஏன் எலும்ப சொன்னார்? மனிதன் இறந்த பிறகு புதைக்கலாம் அல்லது எரிக்கலாம். எல்லாம் போன பிறகும் சில எலும்புகள் மிஞ்சும். அவனை புதைத்து இறந்த பிறகு கூட மிஞ்சி இருப்பது எலும்பு. அதை கூட ஒருவன் பிறருக்கு தருகிறான் என்றால் அவன்தான் அன்புடையவன் என்று சொல்லுகிற போதுதான் வாழ்ந்த பிறகும் ஒருவனுடைய அன்பு வாழ வைக்கும் என்று சொல்வதற்காகத்தான். அன்பு என்பது மிக பெரிது. இப்போ உங்க முதல்வருடைய பெயரை சொன்னோட நீங்க கைதட்டினீங்க. அவர் அறிவார்ந்தவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வெறும் அறிவார்ந்தவராக இருந்தால் தன்னுடைய மாணவர்களிடத்தில் செல்வாக்கு பெற முடியாது. அவர்களை அன்போடு கவனிக்கின்ற இன்னொரு தாயாகவும் இருந்தால் மட்டும்தான் மாணவிகள் மத்தியில் பெருமை வாங்க முடியும். அது இயல்பு தானே. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அறிவு வேண்டான்னு சொல்லல. அறிவில நல்லறிவும் உண்டு, தீயறிவும் உண்டு. நான் அன்புடையவனாக இருந்தேன் என்பதற்காக யாரும் வருந்துவதில்லை. ஆனால் நான் ஏன் அறிவுடையவனாக பிறந்தேன் என்று வருந்திய அறிவாளிகள் உண்டு. ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு வெடித்ததல்லவா, அதற்கு யார் காரணம்? ஐன்ஸ்டீன் என்ற மகா மேதையினுடைய E=mc² என்கிற அந்த ஃபார்முலா தான் அந்த அணுகுண்டுகளாக ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலேயும் விழுந்தது. ஆயிரக்கணக்கான மக்களை அழித்தது. அந்த குண்டு போடப்பட்ட செய்தி கிடைத்ததும் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏன் அறிவாளியாக பிறந்தேன்? ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்திருந்தால் இத்தனை பேர் அநியாயமாக அழிந்திருக்க மாட்டார்களே. இன்று உலகிலேயே அதிக வேதனையை சுமக்கின்ற மனிதன் யார் தெரியுமா? நான் என்று அறிவாளியாக ஐன்ஸ்டீன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த அன்புடையவனும் அந்த மாதிரி நான் ஏன் அன்புள்ளவனாக பிறந்தேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. அன்புக்கு பல பேர் உண்டுங்க. அன்புன்னு சொல்றோம், பாசம்னு சொல்றோம். உங்களுக்கு மாணவர்களே, உங்கள்கிட்ட சொல்றேன், காதலும் அன்புதான் ஐயா. எது எது அதை விளக்கமா சொல்லுங்க, நாங்களும் விளங்கிக்கிறோம். நடுவர் அவர்களே, அந்த இன்பத்து பால் என்பது அன்பினுடைய பால் தான். ஒரு காதலியை பார்த்து என் அறிவேன்னு சொன்னவனே எனக்கு தெரியாது. ஆனால் என் அன்பே என்று சொன்னவர்களை தான் தெரியும். இல்லையா? வாழ்க்கையினுடைய அடிப்படை காதல், அது தேவையா? இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் என்னுடைய பேத்திகள் தான். உங்களிடத்துல மட்டும் நான் அன்போடு ஒரு தாத்தான முறையில தான் சொல்லதா வச்சுக்கோங்கம்மா. என் பேத்தியும் கல்லூரியில தான் படிக்கிறா. தயவு செய்து உங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய காரணத்தினால் உங்கள் தாயும் தந்தையும் ஒருபோதும் தலைகுனிய கூடாது. அவர்கள் தலையை நிமிர வைப்பது நீங்கள் செய்கிற கடன். சரி, அதை விவரமா சொல்லுக்கு நான் சொல்வதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சில விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் விட்டுவிடுங்கள். அது அவர்கள் உங்கள் மீது காட்டுகிற அன்புக்கு நீங்கள் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி கடன். ஆனால் வாழ்க்கையில அன்பு என்பது பல கோணங்கள்ல வரும். அது பாசமாக வரும், கருணையாக வரும், இரக்கமாக வரும், காதலாக வெளிப்படும். அத்தனையும் அன்புதான். அன்பு இறைவனுக்கு நிகரானது. அதனாலதான் என்ன சொன்னாங்க? லவ் இஸ் நாலேஜ் இஸ் காட்னு சொன்னாங்களா? அன்பே சிவம். சிவம்னா இறைவன் தான். இறைவன் அன்பு வடிவானவன் என்று சொன்னானே தவிர இறைவன் அறிவு வடிவானவன் என்று சொன்னதில்லை. ஐயா சொன்னாங்கல்ல, டால்ஸ்டாய், அந்த மிகப்பெரிய மேதையினுடைய இன்னொரு கதை. அன்பு எத்தகையது என்பதை சொல்லி தந்த ஒரு மேதையின் பெயர் டால்ஸ்டாய். இறைவன் ஒரு நாள் பூமிக்கு வருகிறான். எப்படி வருகிறான்? ஒரு பிச்சைக்கார வடிவத்தில் வருகிறவன் மாஸ்கோ நகர வீதிகளில் அலைந்து திரிந்து கையேந்தினான். பசிக்கிறது. எந்த கதவும் அவனுக்கு திறக்கவில்லை. மாலை வேளை. மாஸ்கோ நகரத்து சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகிற இடம், துர்நாற்றம் வீசுகிற பகுதி. இறைவன் அங்கு செல்லுகிறான். அங்கே ஒரு ஏழை அமர்ந்திருக்கிறான், தொழுநோயாளி. அவனும் பிச்சைக்காரன் தான். அவனை சுற்றி 4 நாய்கள் இருக்கின்றன. அவனுடைய பணி என்ன தெரியுமா?
காலையிலிருந்து மாலை வரை பிச்சை எடுப்பது. எடுத்த பிறகு கிடைத்ததை 5 பங்கு வைப்பான். 4 பங்கு 4 நாய்களுக்கு, 5வது அவனுக்கு. அந்த இடத்திற்கு இறைவன் போய் சேருகிறான். அன்று அவனுக்கு 5 ரொட்டிகள் கிடைத்திருக்கின்றன. 4 ரொட்டிகளையும் 4 நாய்களுக்கு போட்டுவிட்டு 5வதாக சாப்பிட போகிற போது இறைவன் கை நீளுகிறது. பசிக்குதுப்பா. அவன் வேற ஒன்றும் செய்யல, தன்னுடைய முழு பங்கையும் கொடுத்து சாப்பிடுன்னா இறைவன் அரண்டு போயிட்டான். இவனுடைய மொத்த உணவையும் தந்திருக்கிறானே, இவனிடத்தில் நான் யார் என்பதை சொல்லிவிட வேண்டும். அப்பா, நான் யார் தெரியுமா? அந்த ஏழை சொன்னான். இது முக்கியமா? பசியை பற்றி எனக்கு தான் தெரியும். நான் காலையிலிருந்து சாப்பிடல, நீ 3 நாளா பட்னி கிடந்தவன் மாதிரி இருக்கிறா. யார? இறைவனை பார்த்து. சாப்பிடு அப்புறம் சொல்லு. இல்லை இல்லை, நான் யாருங்கிறத சொல்லணும். யோ, உனக்கும் போக்கிடம் இல்லை. யாரை பார்த்து? இறைவனை பார்த்து. எனக்கும் போக்கிடம் இல்லை, எனக்கு கதை கேட்க பிடிக்கும், சாப்பிட்ட பிறகு சொல்லு. இல்லை இல்லை, நான் சொல்லியே தீருவேன். அந்த ஏழை இப்படி கையை காட்டினான். நிறுத்து. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. நீ யாருன்னு சொல்லணும், அவ்வளோதானே? நான் சொல்லலாமா? சொல்லு பார்ப்போம். நீ யார் தெரியுமா? அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து எங்களை ஆளுகின்ற ஆண்டவர் நீ, இறைவன். இதுக்கு மேல என்ன சொல்ல போறான்னா, இறைவன் ஆடி போயிட்டான். எப்படிப்பா என்ன கண்டுபிடிச்சன்னா, அந்த ஏழை சொன்னா, இந்த பகுதியில் வந்தாலே மூக்கை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. என் கை எனக்கு பிச்சை போடுகிற போது கூட தூக்கி தான் வீசுவாங்க. யாரும் என்ன மனிதனாக பார்த்ததில்லை. ஆனால் இந்த சாக்கடையில் நிறைந்த பகுதியில் எனக்கு சமமாக உட்கார்ந்து கையேந்தினாயே, நீ அப்படி ஏந்திய போதே நீ யார் என்பதை கண்டுகொண்டேன். கருணை கடலே, உன்னால் மட்டும்தான் இது முடியும். இறைவன் சொன்னான், நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? நீ உண்பதற்கு முன்னால் 4 உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய், பார்த்தாயா? உன்னை விட எனக்கு அன்பான மகன் வேறு யாரும் இல்லை. இந்த அன்பினால் தான் நான் உன்னை தேடி வந்தேன் என்று சொல்வான் என்றால், அன்பு இறைவனையே நம் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதைத்தான் வள்ளுவர் அழுத்தமாக திருத்தமாக சொல்லுகிறார். அன்புடையார், பாரதி சொல்வான், அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அன்பில் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. ஒரே ஒரு விண்ணப்பத்தோடு நான் உட்காருகிறேன். என் அன்பு செல்வங்களே, இறைவன் நமக்கு தந்த பெருங்கொடை அன்பு. சகலமானவர்களையும் நேசியுங்கள். இந்த கல்லூரி காலம் எதற்கு உரியது தெரியுமா? நல்ல நட்பை உருவாக்குவதற்கு உரியது. வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த உறவு எது என்று கேட்டால் இருவருக்கிடையே ஏற்படுகிற நட்புதான். அந்த நட்பை தருகின்ற காலம் கல்லூரி காலம். உங்கள் அனைவருக்கும் நல்ல நட்பு உருவாகட்டும். நட்பு என்பது அன்பின் அடிப்படையில் உருவாவது என்று சொல்லி, அன்பு எல்லாம் தரும், எந்த தீமையையும் அது மன்னிக்கும். நம் நெஞ்சில் என்றும் அன்பு நிலவுவதாக. அன்பு இருந்தால் இறைவன் நம்மோடு இருக்கிறான். நன்றி, வணக்கம். அன்பைத்தான் சொல்றாரு. அதை ரொம்ப குறிப்பாக சொல்றதுக்காக அன்புனா காதல்னு அர்த்தம்ன்றாரு. எங்கே சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி நாசுக்கா வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கிற நமக்கு. அன்பு என்பது நட்பு, நட்பு மட்டுமல்ல, அது முதிர்ந்தால் காதல், அப்படி வரிசையாக கொண்டுக்கிட்டு போகிறாரு. கடைசியாக சொல்லிட்டாரு, அதுதான் கடவுளுன்னாரு. அன்பு கடவுளியானார். அப்போ கடவுளாக இருக்கக்கூடிய ஒன்று அது நமக்கு தேவையா? அதை வற்புறுத்துகிறாரா? இல்லை. இப்போ அறிவு, கடவுளுக்கு அறிவன்னு பேர் உண்டு. புத்தர்கள் சமணர்கள், புத்தரும் சமணர்களும் அறிவன்னே சொல்கிறாங்க அவரை. அப்போ அறிவன் என்ற ஒன்று பொருள் இருக்கான இறைவன். இந்த உலகத்தை படைத்தவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், எத்தனை பெரிய ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லாமல் முடியுமா? நம்மளால் ஒரு சித்திரம் வரைய முடியலையே. அவன் என்ன சித்திரத்தை வரைஞ்சிருக்கிறான்? காலை என்ற ஒரு சித்திரமும் மாலை என்ற ஒரு சித்திரமும்.
மூடுபனி காலம் என்ற ஒரு சித்திரமும் அவன் வரைந்திருக்கிற சித்திரங்கள் 1 2 இப்போ அப்படிப்பட்ட சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறவன் கையில் எவ்வளோ பெரிய அவனுக்கு ஞானம் இருந்திருக்கணும். அந்த ஞானத்தை சொல்கிறாரா கேட்டு பார்ப்போம். வாங்க ராஜகுமார் வாங்க. பட்டிமன்ற பிதாமகர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, திருக்குறள் விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்த அதிகாரிகளே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய உலகை என் அறிவால் ஆளப்போகிறேன் என்று ஆர்ப்பரித்து அமர்ந்திருக்கிற எங்கள் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, இது கல்லூரி என்பது அறிவின் ஆலயம். நமக்கு முன்னால் பெரும்பாலும் மாணவிகள், ஒரு ஓரத்தில் கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தா முழுவதும் மாணவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். பெண்கள் அந்த காலத்தில் வீட்டில் இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் அப்போ அன்பு இருந்தது. எப்போ அறிவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்களோ உலக அரங்கில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதுதான் பொருள். அறிவால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்பதற்கு இவர்கள் உதாரணம். எங்க ஐயா பேச்சை நிறைவு பண்ணும்போது கல்லூரி காலம், நட்பு காலம், கல்லூரியில் வந்து பேசினா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா, அன்பை பற்றி தான் ஐயா பேசுனாங்க. எல்லோரும் அன்பானவர்கள்னு உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் அன்பை பற்றி கூட அறிவோடு பேசியவர் எங்கள் பேராசிரியர். அன்பை சொல்றதுக்கே அறிவு தேவைப்படுது. கூட கூட கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அது அறிவோடு தான் அட்வைஸ் பண்ணாங்க. நட்பு காலம், நட்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதே திருவள்ளுவர் தான் நட்பு ஆராய்தல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். நட்பு எல்லாரையும் நட்பா ஏத்துக்காத, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை தான் சான் துயரம் தரும், ஆபத்துல கொண்டு போயிடும்னு அதே வள்ளுவர் தான் சொல்லி இருக்காரு. ஏன்னா திருக்குறளை சன் டிவியில் சொன்ன எங்கள் ஐயா நடுவராக இருக்கிற இந்த மேடையில தான் இதை சொல்ல முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஐயா என்ன ஒண்ணு சொன்னாங்க, அறிவில் நல்லறிவும் உண்டு, கெட்ட அறிவும் உண்டு. அன்புல அன்பு காட்டுற மாதிரி நடிக்கலாங்க. நான் உன் மேல உசுரையே வச்சிருக்கேன்னு சொல்லுவான், நம்பாதீங்க, உசுரை எடுத்துருவான். அன்பில் போலி உண்டு. அந்த போலியா இல்ல ஜாலியான நட்பாங்கிறத, அன்பாங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அறிவு தேவை. இல்ல திருவள்ளுவர் அப்படி எங்கேயும் சொல்றாரா? ஆமா, அன்பு உண்டுன்னு நல்லா சொல்றாருங்க. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நீ என்னது உன் கண்ணு பாக்குறதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. அறிவை சொல்றாரு சரி, அன்புல தீ அன்பு இருக்குன்னு சொல்றாரா? இருக்கு இல்லையாங்களா? சொல்லுங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருயா. சொல்லுங்க நடுவர் அவர்களே, அதை நீங்களே சொல்லிருங்க ஐயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லுங்க நடுவர் அவர்களே, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க என்னன்னா, நம்ம கவனம் முழுக்க எதையும் மேக்கப் பண்ணிட்டு வர்றது, பாக்குறத பார்த்தெல்லாம் நம்பிடக்கூடாது. கண் பாக்குறதெல்லாம் நம்பிடக்கூடாதுங்க. கவன சிதறல் இல்லாம எது நல்லதுங்கிறத யோசிச்சு நாம அன்பு செலுத்தணும்ங்கிறத ரொம்ப அழகா அறிவு சொல்லி இருக்கு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நல்லதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத சொல்லி இருக்குங்க. என்ன ஒண்ணு சொன்னாங்க ஐயா, இறைவன் அன்பு வடிவமானவன் சொன்னாங்கல்ல. எல்லாரும் இறைவன் அன்பு வடிவானவன் தான் சொன்னாங்க. ஆனா எங்கள் திருவள்ளுவர் மட்டும்தான் இறைவன் அறிவு வடிவமானவன் சொன்னார். கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாலறிவன்
நற்றாள் தொழார் எனின் அப்படின்னா வாலறிவன்ங்கிறது அறிவை குறிப்பது. கடவுள் அறிவு வடிவமானவன்னு வள்ளுவரே சொல்லி இருக்கிறார். சரிதான ஐயா? நீங்க இதெல்லாம் சொன்னாரு. அன்பு தீய அன்புன்னு சொல்லி இல்ல, நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அதை அடுத்து வர்ற பேராசிரியர் சொல்லுவாங்க ஐயா. நடுவர் அவர்களே, என்னோட ஐயா சொன்னாங்க, இல்லறத்துல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த அன்பான இல்லறத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு தேவை இருக்கு. வீட்டில் சமாளிக்கிறதுக்கு அறிவு தேவை இருக்கு. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. சில இடங்கள்ல பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொன்னா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஆக இப்ப நீங்க பொய் சொல்றீங்கன்ற அர்த்தம். பொய்மையும் வாய்மை இடத்தேங்கிறதுக்கு இருக்குல்ல, அது சரியா இல்லற வாழ்க்கைக்கு தான் பொருந்தும். இல்லற வாழ்க்கைக்கு தான் சில நேரம் நல்லா இருக்கனான்னு கேட்பாங்க. நல்லா இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்ல இல்ல, காதலன் காதலியே வர்ணிக்கிறது கொஞ்சம் பொய்யா இருக்கும். பொய், எல்லாமே பொய் தான். எல்லாமே பொய் தான். நமக்கு பேரழகின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு அட பாவி இதையாடா பார்த்தா அப்படி தோணும்ல. இல்லைங்கன்னா ஐயா தான் சொல்லும் போது சொன்னாங்க, இது சில விஷயங்களை நீங்களா தேர்ந்தெடுக்காதீங்க, பெற்றோர்களிடம் விட்டு விடுங்கள்னு சொன்னாங்கல்ல. இது அன்பா அறிவா? அறிவு தானங்க. பெற்றோர்கள் பார்த்துக்குவாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? மனிதன் 18 வயசு வரை தாயும் தந்தையும் அன்போடு பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. 18 வயசு வரை அப்பா அம்மா பக்கத்துல. நான் கேட்கிறேன், 18 வயசு வரைக்கும் அப்பா அம்மா மடியிலேயே உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்? சரியா 3 வயசுலயே தரதரன்னு இழுத்துட்டு போய் ப்ரீகேஜில சேர்த்துறாங்கல்ல. ப்ரீகேஜி எல்கேஜி பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளை அழுதா மடி வைக்கிறது இல்ல, எப்படியாவது கொண்டு போய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவை பெறுவதற்கு கூட அன்பை இழக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது. ஏன்னா தன் பிள்ளை மேடையில ஜெயிக்கணும், அறிவால் ஜெயிக்கணும், உலக அரங்கில் ஜெயிக்கணும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தன்னை விட தன் பிள்ளை அறிவால் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் பெருமைப்படுவாங்க. அங்கதான் இருக்கே தவிர, அதான் ஐயா தொடங்கும் போதே சொன்னாங்க, உங்களை எல்லாம் பார்த்து பெரியவர்களேன்னு சொன்னாங்க. இது ஒரு புத்திசாலித்தனம். பெரியவர்களேன்னு சொன்னா நீங்க கை தட்டுவீங்கல்ல, இது ஒரு புத்திசாலித்தனம். நீங்க காதலும் அன்புதான் இல்ல, சில நேரம் வம்பு. அது காதல்ல இப்ப நிறைய காதல் இருக்குங்க, நிறைய காதல் இருக்கு. பார்த்த உடனே காதல், பார்க்காமலே காதல், ஒருதலை காதல். பெரும்பாலும் இப்ப வர்றது தருதலை காதல் தான். நான் பேருந்துல வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வயசு பிள்ளைகள் பேசினா என்னன்னு கேட்கறது வழக்கம். என்ன பேசுறாங்கன்னு கேட்கறது. ஆமா, அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம காதலிக்கிறது எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு. உடனே அந்த பையன் பதட்டத்துல, உன் தங்கச்சிக்கும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டான். அப்ப வேற ஏதோ விஷயம். இது காதல் அதுதானே விஷயம். இப்ப நமக்கு என்ன ஆகுது தெரியுமா? சில விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கே அறிவு தேவை. நீங்க Facebookல இருக்கிறீங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறீங்க, நிறைய இருக்கீங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபேக் ஐடி இருக்கும், அது சரிதானாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தேவைங்க. இப்ப அதுல வீடியோஸ் வரும், சில ரீல்ஸ் வரும். என்ன பண்றானே நமக்கு தெரியல. யார் சொன்னாலும் அது சரிதானாங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த திருக்குறளை எல்லாரும் சொல்றீங்கிறது போது அதானங்க உலக பொதுமறை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அதனால தான் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல கம்பீரமாக திருவள்ளுவர் நிற்கிறார்.
ஒரு ஆச்சரியம் தெரியுமா? சுனாமி வரும்போது கடற்கரையில் இருந்த எல்லாத்தையும் அழிச்சது, ஆனால் எங்கள் திருவள்ளுவரை அசைக்க முடியவில்லை என்பதுதான் வள்ளுவனின் சிறப்பு. நீங்க ஒரு விஷயத்தோட நிறைவு பண்றையா, இது என்ன ஆகும்னா அறிவு எல்லா வகையிலையும் நமக்கு எச்சரிக்கை பண்ணும். ஒரு திருக்குறள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருக்கும் போதுதான் பேருந்துகள்ல திருக்குறள் எழுதுற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க எழுதின திருக்குறள் என்னன்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இந்த திருக்குறளை எழுதினோன்னு ஒருத்தர் கேட்டாரு, இந்த திருக்குறள் நான் காக்கணும்னு சொல்றாங்களே, இது டிரைவருக்கா இல்ல கண்டக்டருக்கா பேருந்துல பயணம் செய்யற மக்களுக்கான்னு. பேரறிஞர் அண்ணா புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொன்னார். இப்ப டிரைவருக்கேன்னு சொன்னா கண்டக்டர் கோவிச்சுக்குவாரு, மக்களுக்கேன்னு சொன்னா மக்கள் கொந்தளிச்சுவாங்க. பொதுவா சொன்னார், நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் இந்த குறள் பொருந்தும்னு சொன்னார். அதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இரல். அறிவு இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அறிவு இல்லாதவர் எவ்வளவு பெரிய செல்வம் வச்சிருந்தாலும் அதில் பயனில்லை. இதுதான் திருவள்ளுவர் சொல்வது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லாம் உடையார், எதையும் உடைக்க மாட்டாங்க, நல்ல தரமான ஆளா இருப்பாங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், ரொம்ப தெளிவா போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அறிவன் நானையா ஆண்டவனை சொல்றாரு, வாலறிவன் அதை கொண்டாந்தார். இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஒன்று விட்டுட்டாரு. வள்ளுவர் எங்கனையாவது அன்பை தீய அன்பு அப்படி சொல்லியிருக்காரான்னு கேட்டேன். நான் பார்த்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இவர் எதுவும் தெரிஞ்சிருப்பாரோன்னு நினச்சிதான் நான் அதை கேட்டேன். அவர் அதை எவ்வளோ லாபகமாக சமாளித்தார் பார்த்தீங்களா? அதுதான் அறிவுடையாருடைய லட்சணம். அங்கே மேலேருந்து என்னை சபிச்சிருப்பார். வள்ளுவரே சொல்லாத நீ என்னடா கேட்குற சாமி, என்னை போட்டு கொள்றேன். ஆனால் லாபகமாக சமாளிச்சிட்டார். திறம்படைத்த அறிவுடையவர்கள் அவங்க தான். சரி, இப்போ இவர் பேசுனதுக்கு என்ன சொல்ல போறாங்க? வாங்க ரேவதி அம்மா. மாவட்ட நிர்வாகமும் தமிழ் வளர்ச்சி துறையும் இணைந்து நடத்தும் குறள் வார விழாவின் பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கிற எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களே, பெருமை மிகு டோக் பெருமாட்டி கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அறிவாளி ஆசிரியர் ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினார். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆனா எதுக்கும் நேரடியா சொல்லுங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நடுவர் அவர்களே, உண்மையை எப்போதுமே மறைக்க முடியாதுங்க. உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. அவர் பேசும்போது அப்படியே ஒரு பொறாமத்தி பொசுங்கி வெளியே வந்தது, கவனிச்சிங்களா? அப்படியே பொறுமி தவிக்கிறாரு. ஒருதலை காதல் மட்டுமல்ல, இப்போது தருதலை காதலும் இருக்கிறது. ஐயா எங்கேயோ காதல்ல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒருதலை காதலா இல்ல தருதலை காதலா? அங்கதான் கேட்கணும். எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த பொண்ணும் அவரோட அன்பை ஏத்துக்கல. அதனால தான் அன்பு மேல இவ்வளவு ஆவேசமா வந்து பேசிட்டு போயிருக்காரு. நடுவர் அவர்களே, என்ன பேச்சு அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு? அன்புல தீய அன்பு இருக்கான். அன்பு தீமையாக இருந்தா அது அன்பே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி தீய அன்புன்னு ஒண்ணு இருக்க முடியும்? அறிவுல நல்லறிவு தீய அறிவு இருக்கலாம், அன்புல நல்லது மட்டும்தானே இருக்க முடியும். ஆனா அவருடைய கண்டுபிடிப்பை பார்த்தா எனக்கு ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியா ராஜ்குமார விஞ்ஞானி ஆக்கிடலாம் அப்படின்னே தோணுது. பெற்றோர்கள் 3 வயசுலயே பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு காரணம் என்னவா? அறிவு மட்டும்தானா. அப்ப மத்தியானத்துக்கு மேல பிள்ளைகள் வீட்டுக்கே வர வேண்டாம், பள்ளிக்கூடத்துல இருந்துடலாம். அப்படியா?
இல்லங்க, குழந்தை அழ அழ கொண்டு போய் விடுறாங்கன்னா தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது காரணம். ஆனா அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடியது ஒரு பெற்றோர்களின் அன்பு என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்ப நம்ம கல்லூரியில இவ்வளவு பிள்ளைங்க படித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குழந்தைங்க அப்பா கையை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவர் ஒரு கூலி தொழிலாளி, கையெல்லாம் காய்ச்சி போய் இருக்கு. பிள்ளை விளையாடிக்கிட்டே இருந்த அப்பா கையை பார்த்து கேட்டுது, ஏப்பா உங்க கையெல்லாம் காய்ச்சி போய் இருக்கு? கேட்ட உடனே அப்பா சொன்னாரு, உன் வாழ்க்கை பூ பூவா பூக்குறதுக்கு தாமா அப்பா கை காய்ச்சி போய் இருக்குன்னு சொன்னா. அதுக்கு காரணம் அறிவா அன்பா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அன்பு தாங்க எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் அற்புதமா சொல்றாரு, நீங்கள் அத்தனை பேரும் அறிவில் சிறந்து விளங்குவதற்கு தானே இந்த கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிறோம் சரி, ஆனால் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களின் அன்பு, பேராசிரியர்களின் அக்கறையான அன்பு, முதல்வரின் வழிகாட்டுதல் அன்பு, இதையெல்லாம் இல்லாம ஒரு நாள் கூட இந்த வளாகத்துக்குள்ள இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதற்கு அடிப்படையானது அன்புங்கிறத தான் திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதுல அருமையா எங்க பேராசிரியர் தலைவர் அழகா சொன்னார்ல, அன்புங்கிறது அன்புடைமையில மட்டும் வள்ளுவர் சொல்லல, பரவலா சொல்லிக்கிட்டே போறார். அன்பினுடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை திருவள்ளுவர் பரவலா சொல்றாரு. இல்வாழ்க்கையில் அன்பும் அறனும் வேண்டும். வாழ்க்கை துணை நலம் அன்போட இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் அறிவு மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி இருக்குமா? யார் பெரியவங்கன்னு போட்டி தான் இருக்கும், ஈகோ வந்துடும். விட்டு கொடுக்க தயாராக இருந்தாதாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அந்த விட்டு கொடுப்பதற்கு அன்பு இருந்தாதான் முடியும், இல்லைங்களா? இப்ப நாங்களே வீட்டுல, நானும் பெரிய அறிவாளி, எங்க வீட்டுக்காரரும் பெரிய பட்டம் வாங்கினவர், ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கல, சின்னதா ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப நான் உடனே சொல்வேன், இந்த பாருங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசாதீங்க, உங்களை பார்க்காமலேயே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச தியாகி நான். உடனே எப்படியா வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்னு அறிவோட சொல்றதா நினைச்சு சொன்னேன். உடனே எங்க வீட்டுக்காரரு, ஒன்னவு பார்த்தும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னா நான் எவ்வளவு பெரிய தியாகி. இந்த பாருங்க, உலகம் முழுசு தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஒன்ன மாதிரி இன்னொருத்தியை தேடுறதுக்குன்னு. இப்ப அறிவு மட்டுமே இருந்ததுன்னா மாத்தி மாத்தி இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்போம். அன்பு இருந்தா சரண்டர், ஆமாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி என்று விட்டு கொடுத்து தோற்று போக தயாராக இருக்கிற இடத்துலதான் இல்லறம் ஜெயிக்குமே தவிர, அறிவு இருந்தா பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருப்போம் வீட்டுக்குள்ள, இல்லையா? அப்ப அன்பு தாங்கயா வள்ளுவர் சொல்லக்கூடியது. அதற்கு தொடர்ந்து வருகிற மக்கட்பேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படை அன்பு என்பதைத்தான் திருவள்ளுவர் கடுமையாக வலியுறுத்திக்கிட்டு போறார். நடுவர் அவர்களே, இந்த மண் மிக புனிதமான மண். ஏன் தெரியுமா? நம்முடைய குடியரசுத் தலைவர்களில் எல்லார் மனதிலும் ஆழமாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா பாதம் பட்ட புனித மண் இந்த கல்லூரி, இல்லையா? எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கட்டும், ஆனா நம் மனதில் நினைக்கக்கூடியவர் என்றால் உடனே வந்து நிற்கக்கூடியவர் அப்துல் கலாம். ஏன் தெரியுமா? அவர் பெரிய விஞ்ஞானி, அவர் செயற்கைக்குள் அனுப்பியவர். அதெல்லாம் காரணம் இல்ல, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களில் இருந்து சிறு குழந்தைகள் வரைக்கும் அன்போடு வாஞ்சையோடு பேசக்கூடிய அன்புருவான தலைவருங்க. அதனால தானே அவரை எல்லாரும் மறக்காம இருக்கிறோம். இன்னைக்கு ஊர்ல யாராவது ஒரு பெரியவங்க, யாரோ ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஒருத்தர் இதாயிட்டாங்கன்னா உடனே பக்கத்துல இருக்க கடையை பூரா உடைப்பாங்க, கடையை சாத்துன்னு அடிப்பாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அமரரான போது யாரும் சொல்லவில்லை, அத்தனை பேரும் கடையடைத்து தங்களுடைய பட்டி தொட்டி எங்கும் தட்டி போடு வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நாங்களே, அதுக்கு தாங்க அவர் அடையாளம். அதத்தான வள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் அதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் என்றால் அப்துல் கலாம் ஐயா தான், இல்லையா? அதை வள்ளுவர் அருமையாக வலியுறுத்தி இருக்கிறார். பெண்களை பற்றி பெருமையா சொன்னார், அறிவு இருந்தா தான் உலகத்துல முதல்ல இருக்க முடியும்னு. ஆனால் நம் மனதுல அறிவு அப்படின்னு சொல்றதை விட முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு உருவம் யார் தெரியுமா? கரு உற்றால் ஒரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய், ஆனால் கருணை உற்றதால் உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தாயானாரே
அன்னை தெரசா அவர்கள் தான் மனசுல வருவாங்க. அப்ப அருள் எனும் அன்பின் குளவி என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால் அன்புடைமை, அருளுடைமை, வாழ்க்கை துணை நலம், இல்வாழ்க்கை, மக்கட்பேறு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதாக அன்புங்கிற நூலை வைத்துத்தான் மற்ற அதிகாரங்களை பூ போல வைத்து கட்டிக்கொண்டே வருகிறார் திருவள்ளுவர் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். அன்பு இல்லாத அறிவினால் பயன் இல்லை இல்லையா? ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துல பிள்ளை மாறுவேட போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லுது. உடனே அம்மா சொன்னாங்க, சரி என்ன வேஷம் போடலாம் அப்படின்னு. அம்மா யோசிச்சு, நான் கர்ணன் வேஷம் என் பிள்ளைக்கு போட போறேன். கர்ணன் கொடை வள்ளலுடைய வேடத்தை என் பிள்ளைக்கு போட்டு நான் மாறுவேட போட்டிக்கு அனுப்புவேன்னு அந்த வாடகைக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பட்டு அந்த கவசம் எல்லாம் போடுற அந்த கடையில போய் கேட்டாங்க, எவ்வளவு ஆகும் கர்ணன் வேடம் போட? ஒரு 6000 ரூபா ஆகும். சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த பையன் கேட்கிறான், அம்மா 6000 ரூபா கூட வேண்டாமா, நான் அடுத்த வருஷம் நான் அந்த வேஷம் போட்டு நடிக்கிறேன், எனக்கு ஒரு 5000 ரூபா மட்டும் தாங்கலேன் ப்ளீஸ். நான் எதுக்குன்னு அந்த அம்மா கேட்டாங்க. இல்லம்மா, என் கூட படிக்கிற என் நண்பன் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறான், இந்த 5000 கொடுத்தா நான் அவனுக்கு கொடுத்துருவேன், அடுத்த வருஷம் நான் நடிக்கிறேன்னாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் என் பிள்ளைய கர்ணன் வேடம் போட வேண்டும் என்றுதான் நினைத்தேன், ஆனால் அவன் உண்மையிலேயே கர்ணனாகிவிட்டான் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்பு முற்றினால் கருணையாகிறது, கருணை முற்றினால் நாம் தெய்வமாகி விடுவோம் என்பதைத்தான் அற்புதமாக திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். புறத்துறுப்பெல்லாம் என் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்று சொல்கிறார் என்றால் தயவு செய்து அதை மனதில் வைத்துக் கொண்டு அன்பை இறைவன் எப்படி வள்ளுவர் நமக்கு போதிக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப சிறப்பா ஒரே ஒரு விஷயங்கய்யா, நட்பை பற்றி சொல்லும் போது ராஜ்குமார் குதிச்சார். நட்பு நல்ல நட்பு இருக்கா, ஆராய வேண்டாமான்னாரு. அப்படி இல்லைங்க, அன்பு வைத்து நட்பு என வந்துவிட்டால் அதற்காக உயிரையும் கொடுப்பது தாங்க தோழமை. அருமையா வள்ளுவர் அதை சொல்கின்றார். வள்ளுவர் அதை சொல்றார், அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மைய வருங்கிறார். நாடோடின்னு ஒரு படத்துல சசிகுமார் ஒரு வசனம் சொல்றார், சொல்லுவார் ஞாபகம் இருக்கா? குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுடாம்பாரு. அப்படிப்பட்ட நட்பு தான் நமக்கு அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அன்பு என்பதை மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல சான்றாண்மை மிக உயர்ந்த தன்மை. அப்படி சான்றாண்மையோடு ஒரு பெரியவராக நாம இருக்கணும்னா கூட அடிப்படை அன்பு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்தும் சால்பு ஊன்றிய தூண் என்று சொல்கிறார் என்றால் ஒரு தலைவன் ஆகணுமா அன்பு வேணும், நீ பெரிய ஆளாகணுமா அன்பு வேண்டும். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, பகைவன்ட்ட கூட அன்பு செலுத்தணும்னு சொல்றதுதான் திருவள்ளுவரினுடைய பெருமை இல்லையா? பகைவன்ட்ட கூட அன்பு செலுத்த வேண்டும் என்று அருமையாக சொல்றாரு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உனக்கு தீமை செய்த பகைவனுக்கு கூட நன்மை செய்து விடுன்னு சொல்றாருன்னா அதுக்கும் அடிப்படை அன்பு. நடுவர் அவர்களே, நிறைவு செய்து விடுகிறேன். அறிவு இருக்கு இல்லையா, அது சுயநலம் நிறைந்தது. ராஜ்குமார் சார், அறிவு இருக்கே சுயநலம் நிறைந்தது. எப்படி தெரியுமா? அவங்களே சொன்னாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார், எல்லாம் எனக்கு 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 கேட்கிறது அறிவு. ஆனால் அன்புடையார் பொதுநலம் நினைப்பவர்கள், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையவர்கள் தன் உயிரை கூட மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தான் அன்புக்குடையவர்கள். ஒரு வண்டி ஓடும் போது சத்தமா கேக்குதுன்னா அதுக்கு ஒரு கிரீஸ் போடுவோம், ஒரு எண்ணெய் போட்டா அது சத்தம் இல்லாம ஸ்மூத்தா ஓடும் இல்லையா? நம் வாழ்க்கை சக்கரம் சிறப்பாக சென்று பயணம் சிறக்க வேண்டும் என்றால் அன்பு என்ற கிரீஸ் தடவினால் தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் அனைத்து அதிகாரங்களிலும் சொல்லிக்கொண்டு செல்கிறார் என்றால் மிக சிறப்பாக அறிவை விட அன்பே முக்கியத்துவம் பெற்றது என்பதுதான் வள்ளுவரின் வாக்காக இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப விளங்கிருச்சு. ஏன்னா அவங்க பேசுகிறது அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல, திருவள்ளுவர் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, அவர் சும்மா விட்டுருப்பார், எங்கேயாவது ஏதாவது இருக்கும். ராஜா அப்போ வரட்டும், கேட்போம், அதையும் கேட்போம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே,
தமிழ் வளர்ச்சி துறை சார்ந்த அறிஞர்களே, கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெரியோர்களே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ணன் வேஷத்துக்கு 6000 ரூபாய் வாடகையா? அது எங்கேன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு கிரீடை வச்சு ஒரு மீசையை வரைஞ்சா கர்ணன் ஆயிடுவான். ஆனால் கற்பனையா கதை சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னதுல பாதி கற்பனை கதை. ராஜ்குமாருக்கு ஒரு பள்ளியில் நல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு இந்த தலைமுறை பிள்ளைங்க காதலிச்சா ஏன் வயிற்றுச்சல் வருது? வருமான்னு அவரால் அது முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ ராஜாராமையாவும் காதலிக்காதீங்க, அப்பா அம்மா சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அது வயிற்றுச்சல்ல சொன்னதா? உங்க அணியில சொன்னா அது வயிற்றுச்சல் இல்லை, எங்க அணியில சொன்னா வயிற்றுச்சல். அது பொறாமத்தி பொசுங்குதான். இந்த அம்மா தீயணைக்கு படையிலிருந்து வந்திருக்காங்க. சில்வரம் அப்பாவோட கை காய்ச்சி போயிருக்கான். எதுக்கா? மகளோட வாழ்க்கை பூ பூவா பூக்கணுமா. பூ பூவா பூக்கணும்னா என்ன செய்யணும்? மகளை கொண்டாந்து லேடி டோ காலேஜில் விடணும். இந்த கையை நீ பிடிச்சிக்கிட்டு உட்காருமா, இந்த கைக்கு ஏதோ ஒரு மருந்து தடவுமானா பூ பூவா பூக்குமாமா. அறிவுன்றது என்னன்னு சொல்லி கொடுக்குற இடத்துலையே வந்து இவ்வளவு ஓட்டி விட்டுருக்குறாங்க. அதில் எதை எடுத்தாலும் இப்போ பேச்சாளர்களுக்கு இந்த அன்னை தெரசா, அப்துல் கலாம் ரெண்டையும் சொல்லிட்டா போதும். அன்னை தெரசாவும் அப்துல் கலாமும் புண்ணியர்கள். சாமானியர்களுக்கு பதில் சொல்லுங்கன்னா அன்னை தெரசா, அப்துல் கலாம். நட்பை பற்றி சொன்னீங்களம்மா, வள்ளுவர் ஒரு அருமையான குரல் போட்டிருக்கிறாரு. குணமும் சரியா கேட்கல தம்பி. இல்லை எனக்கு கேட்கல. ராஜா என்ன செய்யணும்? மைக்க முழுங்கணுமா? எங்களுக்கே கேட்க மாட்டேங்குதியா? இல்லை எனக்கே சரியாப்பா. அவர் வந்தாருன்னா இந்த கதையை கோளாறாக்கணும் பார்த்துட்டீங்களா? இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான், கொஞ்சமாவது கேட்குற மாதிரி வைங்க. அந்த மைக் நல்லா இருக்கா? அப்புறம் உங்க அணிக்கு வந்துட்டேன்னு வைங்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே. இல்லை, ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு இருக்கா இல்லையா? இனனும் அறிந்து யாக்க நட்பு. நட்பு யாரோட கொள்கிறோமோ அவனது குணம் என்ன, அவன் பிறந்த குடிப்பிறப்பு என்ன, அவன் செய்கிற குற்றம் என்ன, அவனது இனம் என்ன, இத்தனையும் தெரிஞ்சுதான் நட்பே கொள்ளணும். இதுக்கு பேர் அறிவா அன்பா? சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லைங்க, அன்புல தீய அன்பு இருக்கான்னு ஐயா கேட்டார். தீய அன்பு இருக்கா இல்லையோ, மூடத்தனமான அன்பு இருக்கு. ஒரு காதலி ஒரு காதலனை பார்த்து சொல்றா, நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்க அறிந்துன்னு ஒரு குறள் இருக்கு. என்னவா? காதலர் இவ மனசுல இருக்கிறாராம். அதனால இந்த அம்மா சூடா சாப்பிட மாட்டாங்களாம். சூடா சாப்பிட்டா என்ன ஆகுமா? உள்ள இருக்கிறவரை சுற்றுமா. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா ஒருத்தி காதலிச்சான்னா இதுக்கு பேர் என்ன? மூடத்தனமான அன்பு. நீங்க உண்மையிலே சொல்லுங்க, நாம சாப்பிட்றது இதயத்துக்கு போகுதா இறப்பைக்கு போகுதா? இறப்பைக்கு போகுதுன்னா அந்த காதலன் இறப்பைக்குள்ளையா இருக்கா? இதுதான் மூடத்தனமான அன்பு. இந்த மாதிரி அன்பு பிரயோஜனம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம்மா. அது மட்டும் இல்லை, உதவுதல் அப்படின்றத பற்றி 2 பேருமே சொன்னாங்க. அருள் என்னும் அன்பின் குடவி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் திருவள்ளுவர் அதுலேயே புத்திசாலித்தனமாக இருன்னு சொல்லியிருக்கிறாரு. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நேற்று நான் ஒரு பதிவு படித்தேன். சுதந்திரம் வாங்கின காலத்தில் ரிஷிகேஷ்னு வட இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு பெண் பக்தை சாமி கும்பிட போனாங்களாம். போன இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அங்கே நிறைய கூட்டம் இருந்திருக்கு, பக்தர் கூட்டம்.
10 ரூபாய், அந்த காலத்தில் 10 ரூபாய்னா இன்னைக்கு இருக்கிற 500 ரூபாய்க்கு கூடவே பெறும் 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அங்கே இருந்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் வசதியை படைத்த பெண். கொஞ்ச நேரத்தில் கூட்டம் கூடி கூட்ட நெரிசல் அந்த அம்மா இறந்து போனாங்களாம். இது நிஜமா நடந்தது. அப்படின்னா எங்க என்ன செய்யணும்ன்ற அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு தான் மிகச்சிறந்த அறிவு. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது எதுவுமே தெரியாம அவங்களும் ஐயா உங்களை பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பெரியோர்களேன்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா அவர் 30-35 வருஷம் கல்லூரி பேராசிரியர். அவருக்கு தெரியும் மாணவர்களை எப்படி வசப்படுத்தணும்னு. என்ன சொன்னால் நீங்கள் கை தட்டுவீங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் அவை அறிதல். இருக்கா? அவை அறிதல்னா என்ன? அவை அறிந்தால்தான் எங்கே எதை பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் எதையும் பேசக்கூடாதுன்றது திருவள்ளுவர் தெளிவாக 10 பாட்டு அவை அறிதல்னு போட்டிருக்கிறார். அப்புறம் திரும்பவும் இவங்க எல்லாருமே சொன்னாங்க மக்கட்பேறு, வாழ்க்கை துணை நலம், இதிலெல்லாம் அறிவு எங்கே இருக்கிறது? அன்பும் அறனும் உடைத்தாயின்னு சொன்னாங்க. திருவள்ளுவர் புதல்வரை பெறுதல் அதில் சொல்கிறாரு, பெரும் அவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. புத்திசாலித்தனமான பிள்ளைகளை பெறுவதை விட மிகச் சிறப்பானது எதுவும் இல்லை. அன்பான பிள்ளைன்னு சொல்ல இந்த காய்ச்சி போன கையை தடவி கொடுக்குற பிள்ளை இல்லை. எந்த பிள்ளை மேடைக்கு வந்து பரிசு வாங்குகிறதோ, எந்த பிள்ளை பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறதோ, அதுதான் அறிவறிந்த மக்கட்பேறு. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் ஐயா சொன்னாங்க, முதல்வர் இங்கே தாயாக இருக்கிறார் அப்படின்னு. தாய் மாதிரி இருக்கணும், தாயா இருக்கக்கூடாது. இருந்தால் எல்லா பிள்ளைகளும் வந்து ஏமாத்திட்டு போயிடும். முதல்வர் அறைக்குள்ள முதல்வராகத்தான் இருக்க வேண்டும். அந்த கண்டிப்பு இருந்தால்தான் பிள்ளைகள் ஒழுங்கா படிப்பாங்க. ஆமாம் வாங்க நான் தான் அம்மா எல்லாரும் வந்து இங்கே சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க முளைக அரைச்சிடும். அது அந்த காலத்து பிள்ளைகளே பரவாயில்ல, இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் காதலியை அன்பே என்று தானே சொல்கிறோம், அறிவே என்றா சொல்கிறோம்? அறிவில்லாதவன் ஒருத்தன் போய் அன்பேன்னு சொன்னான்னா அறிவுள்ள எந்த பெண்ணும் அவனை திரும்பி பார்க்காது. கரெக்டா இல்லையா? அவன் எவ்வளவு புத்திசாலி. அதனாலதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆண்களுக்கு காதல் கண்ணிலும் பெண்களுக்கு காதல் காது வழியும் வரும். இந்த காது வழி காதல் வரும்னா என்ன அர்த்தம்னா, ஒருவனை பற்றி சிறப்பாக யாராவது சொன்னால் அவன் சாதனைகள் செய்தவன் என்று தெரிந்தால் அவனை பற்றி விருப்பம் வரும். அதனால கண்ணில் பார்க்கறது இல்லை காதல். அப்புறம் அன்பே கடவுள் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாரதியாரெல்லாம் ஐயா கோட் பண்ணார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடிக்கு காப்பு செய்யுள் எழுதும்போது, ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம். அதனியல் ஒளியுறும் அறிவாம் அப்படின்னா அறிவும் கடவுள் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். ஐயாவுக்கும் தெரியும். மேலே என்ன சொல்றது? அப்புறம் யாரோ ஒரு பிச்சைக்காரன் கடவுளை பார்த்துட்டானா, அவருக்கு ஏதோ ரொட்டி கொடுத்தானா, இதுக்கும் திருக்குறள் இருக்கு. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளை கண்டுபிடிப்பதற்கே அறிவு வேண்டும். நான் சமீபத்தில் ஒரு திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சின்ன செவரில் ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரே நேரத்தில் கடவுளையும் உன் ஆசிரியரையும் கண்டால் யாரை முதலில் வணங்குவாய்? இதுதான் கேள்வி. யாரை முதலில் வணங்குவீர்கள்? கடவுளையும் பார்க்குறீங்க, ஆசிரியரையும் பார்க்குறீங்க. உங்கள் வகுப்பாசிரியரை நினச்சிக்காதீங்க, பொதுவாக ஆசிரியர். யாரை முதலில் வணங்குவீர்கள்? அதுக்கு அந்த இடத்துல பதில் இருக்கு, ஆசிரியரைத்தான் முதலில் வணங்குவேன். காரணம், கடவுள் இவர் என்று காட்டுபவரே ஆசிரியர் தான்.
அதனால அறிவுதான் மனிதனை இயக்குகிறது. அறிவுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை உயர வைக்கிறது. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள் அழிக்கலாகா அரண். உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எதை நோக்கி பார்க்கணும்னா அறிவைத்தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருவள்ளுவர் ஒரு அருமையான குறள் சொல்லியிருப்பார். இன்மையுள் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமைகள் எல்லாம் கொடிய வறுமை எதுனா வறுமை தான். ஆனால் இன்னொரு குறள்ல சொல்லியிருக்கிறாரு, அறிவின்மை இன்மையின் இன்மை, பிரிதின்மை இன்மையா வையாது உலகு. அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிரிதின்மை இன்மையா வையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னா, அறிவில்லாமல் இருப்பது, பேதமையாக இருப்பது, பேதை படுக்கும் இழவூழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நேரம் தெரியலைன்னா ஒன்றை முட்டாளாக்கிடும். இதுக்கு ஊழ் காரணம்ன்ற இடத்துலையும் அறிவு வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. எந்த வகையில் பார்த்தாலும் சரி அறிவு தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிரின்சிபல் முதலே சொன்னாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அப்படின்னா அறிவுடையாருக்கு எல்லாம் இருக்கிறது, அறிவில்லாதவர்களுக்கு எது இருந்தாலும் இல்லை என்ற அர்த்தம். இதுதான் திருவள்ளுவரது வாக்கு. அன்பு தேவை, ஆனால் அறிவு மிகுதியாக தேவை. உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். 10 வயசுல நீங்க ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள், 20 வயசுல வேறொருத்தர் மீது அந்த அன்பு மாறுகிறது, 30-40 வயசுல அன்பு இன்னும் மாறிக்கொண்டே போகிறது, 60 வயசானவங்களுக்கு கணவரை விட பேரம்பேத்தி மேல அன்பு இருக்கிறது. அப்படின்னா அன்பு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் அறிவு பெருகி கொண்டே இருக்கிறது. நிறைவு காலம் வரை உடன் இருக்கிறது அறிவுதான் என்பதை வள்ளுவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, ரொம்ப முக்கியமா மைக்க மாத்தினதுக்கு சிறப்பு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சிறப்பான விவாதம். நாம் வகுப்பறையில் இருந்தால் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம். பாடம் நடத்துறது தான், இதுவும் இப்போ கிட்டத்தட்ட பாடம் நடத்தின மாதிரி தான். ஆனால் இது உங்களுக்கு ஒரு சுதந்திரமான நினைவுகளோடு கூட உங்களுடைய உள்ளத்தை நீங்களும் வெளிப்படுத்துகிற மாதிரி. வகுப்பறையில் வெளிப்படுத்த முடியாது, இங்கே கொஞ்சம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு வகுப்பறை, பெரிய வகுப்பறை நடந்திருக்கு. 2 கட்சி ஒரு 20 குறளை கையில் வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பாட்டு, அந்த பக்கம் ஒரு 10 பாட்டு. ஆனால் இதற்கு இடையில் பல பாடல்கள் உள்ளே வந்து விழுந்திருக்கு. ஏராளமான திருக்குறள் கொண்டு வந்து சொல்லி நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட நமக்கு கொள்றாங்கடா நம்மளை போட்டு அப்படின்னு நினப்பில்லாதபடி ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டிருக்கிறோம். இதை 2மே நமக்கு தேவை தான், 2ம் தேவைதான். இல்லாட்டி திருவள்ளுவர் சொல்லுவாரா? சரிங்க, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. 2ம் தேவைதான்றது திருவள்ளுவர் நமக்கு அதனால சொல்லியிருக்கிறாரு. எதை கொஞ்சம் மேலே அப்படி தூக்கி காட்டுறாரு. ஒரு 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 பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மாத்திரை அப்படி கூட தூக்கி இருக்கிறாரு. என்ன காரணத்தினால தூக்கியிருக்காரு அதுவும் பார்க்கணும்ல. பாருங்க, யார் வந்திருக்காங்களா பாருங்க. சரி, இல்லை சரிதான் இல்லையா, ஒன்றும் இல்லையா, சரி ஒன்றும் இல்லை, சரி. எதை என்ன காரணத்தினால சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அன்பு இருக்கே, அன்பை ரொம்ப தெளிவாக இவங்க சொல்லிட்டாங்க. இந்த கட்சி குற்றம் சொல்லும்போது நானே முதல்ல சொன்னேன், அன்பு பாமரத்தனமாக போயிடும், அறிவில்லாத அன்பு
பாமரத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அறிவில்லாத அன்பு ஒன்றும் பயனில்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க, ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க என்ன கருதுறாங்க, அன்பில்லாத அறிவு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி பார்ப்போம். அறிவு என்பது மூளையின் விளைச்சல். அது எங்கேருந்து விளையுது? அறிவு மூளையின் விளைச்சல். அன்பு உள்ளத்தின் விளைச்சல். உள்ள எங்கன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பெரியவங்க இதயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அறிஞர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, இல்லைங்க இதயத்தில் அங்கே பூரா ரத்த ஓட்டம் தான் இருக்கு, அங்கே இல்லை, மூளையில் எங்கனையோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை நமக்கு. அப்படின்னா அன்பு முதல் தொடக்கத்திலே எங்கே போய் நிற்குது? கடவுளுக்கு சமமாக நிற்குது. அறிவை நம்ம இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிடறோம், அன்பை அதன் இருக்கும் இடம் கண்டுபிடிக்க முடியலை. முதல் கட்டம். அன்பு பேதமை தான். அம்மாவுடைய அன்பு இருக்கு பாருங்க, நம்மளை தூக்கு கொஞ்சிடா ராஜா என்னையெல்லாம் எங்கள் அம்மா என் ராஜான்னு கும்பிட்டுருக்கோம். ஆனால் சுக்கோட்டே சொல்லும் கருவாப்பே அப்படின்னும். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார பாட்டி வந்து என்னைய கருவாப்பையிலேன்னு சொன்னால் கொன்று விடும் எங்கள் அம்மா, கொன்று விடும். அந்த கருவாப்பையிலேன்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் இருக்கா, அவளுடைய உள்ளமும் உயிரும் அப்படியே உருகி போயிருக்கு. உள்ளன்புன்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த உள்ளத்திலிருந்து அறிவு ஊற்றெடுத்து அப்படியே கொதிக்குது. நம்ம கொஞ்சிடா, அந்த அளவுக்கு கொஞ்சிடா. இல்லை விட்டுருவோங்க, அம்மா விட்டுருங்க, காதலன் தான் கொஞ்சிடான். சும்மாவா கொஞ்சமாக கொஞ்சுவான்? கிறுக்கு அவன் ஒரு கிறுக்கு. அந்த கிறுக்கில் அவன் பாட்டுக்கு அள்ளி விடுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன முட்டா பண்ணாவா? அவள் தெரியும் இந்த கிறுக்கு போய் கண்ட நேரம் வளர்றான். சரிதான், இதுவும் இருக்கணும், இந்த நாடகமும் இருக்கணும், அவ்வளோதான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கொஞ்சம் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை இனிக்குமா? இல்லை இல்லை. அப்படின்னா அன்பு என்பது பேதமையானது தான், அது தவிர்க்க முடியாது. சரி, அறிவு, அந்த அறிவை அவங்களே சொல்றாங்க, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இப்போ அடகு வைக்க சொல்லியிருக்கிறான் தாய்க்கா. வீட்டுக்காரி ஒரு நகையை வீட்டுக்காரங்கிட்ட அடகு வைக்க சொல்லியிருக்கிறான். இவன் அடகு வச்சுட்டு வரணும். அடகு வச்சுட்டு வந்தவன் என்ன சொல்லிவிட்டான், அந்த ரசீதை கொடுக்கல, ரசீதை அப்புறம் கொடுக்குறோம்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டான். புத்திசாலியாக இருந்தால் அவள் பெண்ணு கேட்பா, உடனடியாக போய் ரசீதை வாங்கிட்டு வா. இப்போ அந்த அன்புக்கு அங்கே இடம் இல்லை, ரசீதை உடனே வாங்கிட்டு வா. அவன் இப்போ நைஸாக சொல்கிறான், இல்லைம்மா அந்த ரசீது போடுறவன் இருக்கான் பாரு, அவன் வந்து காய்ச்சலில் போயிட்டானா, ஆள் போட முடியலையா, நோட்டில் குறித்து வச்சுருக்காங்க, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்றான். அவன் அறிவாளியாக பேசுகிறதாக அவன் நினைக்கிறான். அவன் என்ன செய்கிறா, 1000 இருக்கட்டும், அவன் குறித்து வச்சிருக்கிறது சரியா, உனக்கு ஏதாவது கொடுத்துருக்கானா, குறித்து கொடுத்துருக்கானா, நாளைக்கு நீ போய் கேட்குற போது இது ஓ நகை இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன செய்வ? குறித்து கொடுத்துருக்கானா, போய் வாங்கிட்டு வா. இல்லைம்மா நாளைக்கு வேணால் வாங்கிட்டு வர்றம்மா, அந்த சோழியை வச்சுக்கிடாத, நாளைக்குன்னு போனோம்னா காரியம் நீண்டு போயிடும், உடனடியாக போ, காசை கொண்டு போய் இல்லைன்னா கொடுத்துட்டு நகையவாது வாங்கிட்டு வா. இதுதான் அறிவு.
அன்பு தான் சொல்லியிருக்கணும். இவன் அவரெல்லாம் தப்பாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அது அன்பு இல்லை. ஓகே, அது எனக்கு தெரியும். நீங்கள் என்ன வாங்கி அங்கே எங்கே குடிச்சிட்டு வந்திருப்ப. முடியாது, போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னான்னா அது அறிவு. அறிவு கேட்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, அறிவு என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். அறிவு என்பது இறைவனை தேடுவது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமயங்களில் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. சைவ சமயத்தை சொல்லும்போது சைவ சித்தாந்தம். நாங்கள் சித்தம்னா என்ன? சித்தம் என்பது அறிவு தான். உள்ளம்னு சொல்லுவாங்க. உள்ளம்னு சொல்லுவாங்க சித்தத்தை. உள்ளத்தால் தேடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிவால் தேடுவது தான். வடக்கே இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? வேதாந்தம்னு சொன்னாங்க. வித்து என்பது அடிப்படை. வித்துனா அறிவுன்னு அர்த்தம். அப்ப அறிவால் தேடுவது வேதாந்தம், சித்தத்தால் தேடுவது சித்தாந்தம். ரெண்டும் என்ன செய்யுது? இறைவனை தேடுது. கண்டுபிடிச்சிருச்சா? இதுவரை கண்டுபிடிச்சிருச்சா? இறைவனை கண்டுபிடிக்க முடியல. அது அந்த ஆக்களை முடிஞ்சுக்கிடுச்சு. சித்தாந்தம் வேதாந்தம் என்ன செஞ்சிச்சு? ஒரு கட்டத்துக்கு போன உடனே மூணா பிரிஞ்சிச்சு. ஏன்னா அறிவு எப்போதும் புதுசு புதுசாக சொல்லும். அது என்ன செஞ்சிச்சு? டக்குன்னு ஒரு பிரிவு பிரிஞ்சு அது ஞானத்தில் வித்தியாசமான சிந்தனை கொண்டாந்துச்சு. ஆமாம், வேதாந்த சித்தாந்தம் ரெண்டு போனற்பாடு ஞானத்தையே பங்கு போட ஆரம்பிச்சு, கூறு போட ஆரம்பிச்சிச்சு. அவன் என்ன செஞ்சான்னா வைஷ்ணவம் அப்படின்னா இல்லை கூட சைவம். ஒருத்தர் சைவம்னாங்க, இன்னொருத்தர் வைஷ்ணவம்னாரு. சைவத்திலையும் கண்டுபிடிக்க முடியல, வைஷ்ணவத்திலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இங்கிட்டு வாங்க, கிறிஸ்தவத்துக்கு போங்க. கிறிஸ்தவத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செஞ்சாங்க? கத்தாலிசிசம் தான் கடவுளை கண்டுபிடிச்சிட்டதுன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ப்ராட்டஸ்டன்ட் தான் கடவுளை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ப்ராட்டஸ்டன்ட் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெந்தேகோஸ்துக்காரங்க ஒத்துக்கிடுவாங்களா? பெந்தேகோஸ்திலே இந்தியன் பெந்தேகோஸ்து சொல்கிறத இன்னொரு பெந்தேகோஸ்து இருக்குது, சிலான் பெந்தேகோஸ்து, அது ஒத்துக்கிடுமா? நீ ஒன்று சொல்லுவதை இன்னொன்று ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் விட்டுருவோம், அதை விட்டுருவோமையா. சுதந்திரம் பறிஞ்ச பிற்பாடு அன்னைக்கு இருந்த கட்சிகள் ஒரு 5-6 கட்சி 10 கட்சி கூட இல்லை. இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா கேட்கலையா? சரி, சரி, நான் இதை சொன்னேனே வேதாந்தத்தை. அது என்ன செஞ்சிச்சு? அத்வைதம்னு பிரிஞ்சிச்சு. முதல்ல கடவுளை இரண்டற்றது அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை, இரண்டு தான் கடவுள், அவர் வேற நம்ம வேற, துவைதம்னுச்சு. அத்வைதம், அப்புறம் துவைதம், அப்புறம் என்ன செஞ்சு? விசிஷ்டாத்வைதம். அது ஒரு சிறப்பான துவைதம். அது ரெண்டு தான், ஆனால் அது ஒரு சிறப்பான துவைதம். அப்படின்னா என்ன செய்யும்? எப்போதுமே அறிவுங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு நோக்கமே என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓயாத கேட்கும். சயின்ஸில் என்ன ஆச்சு? முன்னே கண்டுபிடித்த சயின்ஸ் இருக்கே, அது முடிந்த முடிவு அல்ல. உன்னை கண்டுபிடிச்சி சொல்லுது இப்போதைக்கு இது உண்மை. இப்போ நீங்கள் உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டால் கடைசியாக என்ன கொண்டு வந்து நிறுத்துறான்? பிக் பேங் தியரியை நிறுத்துறாங்க. அது முடிந்த முடிவா? இல்லை இல்லை. அப்படின்னா அறிவு என்பது தேடிக்கொண்டே இருக்கும்.
அது ஓடிக்கொண்டே இருக்கும், அது நிலையானதல்ல. ஆனால் அது முடிந்த முடிவும் அல்ல. தேடுகிற போதே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா காரறிவு இருக்குது. இவர் ஒரு நல்லது சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ராஜாராம் மிகச்சிறந்த ஒரு ஞான கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் இப்படி பார்க்குறேன், இந்த ஆளுக்கு வயசு குறைச்சல், ரொம்ப பெருசாக சொல்லிடுவாரோ, அவர் அவ்வளோ பெரிய ஆளா, நம்ம இதில் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளவு சரியில்லை. ஏன் சரியில்லை? இப்போ நம்ம சொல்கிறாங்களே சிலர், இது இவங்க வந்து சரியில்லை. சரியில்லைன்னா எதுக்குல சரியில்லைங்க? சரியில்லை, சரியில்லைன்னு ஒன்று சொல்லலாம், தப்பு இல்லை, நம்ம சொல்ல உரிமை இருக்கே. நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம வாழ்கிறோம். ஒன்றை சரியில்லை என்று சொன்னால் அது ஏன் சரியில்லைன்னு சொல்லணும்ல. இன்ன காரணத்தினால, இன்னென்ன காரணங்களால இது சரியில்லை, இது கெட்டது அப்படி சொல்லணும்ல. சயின்ஸ் அப்படித்தானே சொல்லுது, ஒவ்வொன்றா சொல்லுது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வரிசையாக சொல்லி இந்த ஏதுக்களால் இது சரியில்லை முடிக்கணும். ஆனால் அப்படி இல்லை. சும்மா நாச்சுக்கு போயிட்டு பொத்தாம் பொசுக்கா சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முடிந்த முடிவு முடிவாகாது. ஆனால் அறிவை பொறுத்த மட்டும் இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஓய்வு கிடையாது. ஏன்னா இறைவனை தேடுகிறவன் இன்னும் இதுவரை தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? யாராவது சொல்லுங்க சாமி. இல்லைங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கலை, நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ தொலைவில் அது சொல்ல முடியாது. நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இவரை விட அவர், அவரை விட இவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னா அறிவு என்பது ஒரு எல்லை கடந்தது ஒன்று. ரெண்டாவது, அதில் என்ன செய்யும்னா காரறிவுன்னு, அதாவது கருத்த அறிவு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, காரறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அது மட்டும் இல்லை, புல்லறிவு, ரொம்ப அற்பமான அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அது என்ன செய்யும்? போகும்போதே அப்படியே, இப்போ நீங்கள் நம்ம அலுவலகங்கள்லாம் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. நீங்கள் எந்த அலுவலகத்துக்குள்ளேயாவது, இன்றைக்குன்னு இல்லை, இன்றைக்கும் நான் சொல்ல வரல, நேற்றும் சரி, நீ வரப்போகிற நாளைக்கும் சரி, எந்த அலுவலகத்துலேயும் போய் நீங்கள் ஒரு பதவியில் போய் உட்கார்ந்துருவீங்க. பதவியில் போய் உட்கார்றது வரைக்கும் சொக்க தங்கமாக இருக்கான். ஒரு பதவியில் போய் உட்கார்றது வரைக்கும் மனிதன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். பதவிக்கு போன உடனேயே அவனுடைய கையும் மனமும் சுத்தம் இல்லாமல் போகுது. அதை தீர்க்க முடியுதா? தீர்க்க முடியலே. அவன் சொன்னான், கையிலிருந்து கைக்கு மாறும் பணமே உன்னை கண்டறியவே முடியாதானா. வானத்தில் போகக்கூடிய பறவைகளுடைய வழியை கண்டுபிடிச்சிடலாம், நீரில் நெளிஞ்சு போகக்கூடிய மீனுடைய வழியை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒருத்தன் கையிலிருந்து 100 கைக்கு மாறுகிற பணம் இருக்கு, அதை ஒருவராலையும் கண்டறிய முடியாது. மகாபாரதத்தில் லஞ்சம் இருக்குது. யோவான் ஸ்நானகன் இருக்காரு, அவர் காலத்தில் லஞ்சம் இருக்குது. அவர் சொல்கிறார், அவங்க கேட்குறாங்க, போர்ச்சவர்கள் போய் நாங்கள் இறைவனை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறப்போ, உங்களுக்கு கொடுக்குற சம்பளமே போதும்னு இருங்கடா, கையை அங்கனங்கன்னு நீட்டாதீங்கடான்றார். அப்படின்னா கற்றவன் எப்போதுமே கற்றபடி நிற்கலை, தவறாக நடந்துக்கிட்டு இருக்கான். அறிவு என்பது காரறிவு, புல்லறிவு. இதனால் பழைச்சிடலாம், இதனால் பழைச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அன்பு இருக்கு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வைஷ்ணவத்தில் ஒரு தேரி உண்டு. வைஷ்ணவத்தில் தசாவதாரம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 அவதாரம். அது
என்ன, பூலோகத்தில் பாவம் நிறைஞ்சு போச்சு, அக்கிரமம் நிறைஞ்சிருச்சு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவதாரம் எடுத்து வர்றார். வந்து இந்த பாவத்தை பூரா போக்கிடுறாரு. போக்கிட்டு சரிடா நல்லா இருங்கடா அப்படின்னு போயிட்டார். போனால் அவர் போகவும் அப்படியா போங்க நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்குறோம் அப்படின்னு அடுத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ எத்தனை தசாவதாரம் எடுத்திருக்காரு? இது வரைக்கும் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 தடவை அவர் வந்திருக்காரு, இந்த பூமியை திருத்திருக்காரு, நம்மளை நல்லவனை ஆக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் அங்கிட்டு போக நம்ம இங்கே கதையை நடத்த. ஆனால் ஒரு கேள்வி, இப்பொழுது சொல்ல போயிட்டு வந்த ஒரு பாடம் திரும்ப திரும்ப கடவுள் வர்றாரு, என்ன காரணம்? அதுக்கு அறிவு காரணமா, அன்பு காரணமா? ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த கேள்விக்கு ஒரு அறிஞன் பதில் சொன்னான். நான் சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரு அறிஞன் சொன்னான், ஒரு செயின்ட் பவுல் அப்படின்ற ஒரு அப்போஸ்தலன், அவர் சொல்கிறாரு, இந்த அறிவுக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்காது இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இறைவாக்கு உரைக்கும் வரம் அழிந்து போகும். வரக்கூடிய நாளைக்கு என்ன வரப்போகுது, நீ என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ பூரா நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, அது அழிஞ்சு போகும். அறிவும் அழிந்து போகும். அறிவு என்பது அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு நாளும் அழியாது. யோசித்து பாருங்க. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தாயுமான சுவாமிகள் ஒரு பாட்டில் சொன்னார், இறைவனை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ரொம்ப அறிவாளியாக இருக்கேன்னு பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய அறிவாளி, கூர்த்த மதியினன். இந்த கூர்த்த மதியை எல்லாம் கொள்ளை கொடுத்து அவன் கையில் கால் முன்னாடி போய் சரண்டர் ஆக்கிடணும். கொண்டாத்தையும் அறிவையும் கொண்டு போய் முன்னாடி போட்டுட்டு, நான் ஒன்றும் இல்லை சாமி, ஏதாவது எனக்குள் இருக்குமானால் அது நீ கொடுத்தது, நான் ஒன்றுமில்லை, நான் பேதை என்று சொல்லி ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையின் முன்னரே சரண்டர் ஆகிறாளோ, ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய தாயின் மடியிலே போய் படுத்துக் கொள்கிறதோ, அதுபோல இறைவனுக்கு முன்னரே நாம் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை இழந்து அன்பு வயப்படுகிற காரியம் இருக்கு பாருங்க, அந்த அன்பில் தான் இறைவனே இருக்கிறார் என்று சொன்னால், பெரியோர்களே, திருவள்ளுவர் எதை பெரிதாக கருதியிருக்கிறார்? ஏன்னா அன்பு உண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அறிவாளி இவன் அப்படின்றதுக்கு அடையாளம் இல்லை, இன்னும் சொல்லலை அவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்னார். ஏன் அன்புள்ளவன் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? 2 கண்ணும் விழிகளிலிருந்து கண்ணீர் சிந்தி கொட்டும். அது அறிவாளி என்னைக்காவது கட்டுவானா? அவன் இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு நடிக்கிறாங்க, இவன் அழுகிறதா அவனுக்கு நடிக்கிறதா தெரியும். அதனால் பெரியவர்களே, நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் மிகச் சிறப்பாக அறிவையும் ஆய்கிறார், அன்பையும் ஆய்கிறார், ரெண்டும் வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டை ஆளுகிறவனுக்கு அன்பு ரொம்ப 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 ரொம்ப, நாட்டை ஆளுகிறவனுக்கும் அன்பு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் நான் முதலே சொன்னபடி கம்பன் இறைவனை மன்னனை பற்றி சொல்லும்போது சொன்னா, தாய் ஒக்கும் அன்பில்னா, தாய் ஒக்கும் அன்பில். சரி, ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும். மன்னன் எப்படி இருப்பான்? அவன் அன்பு காட்டுவதில் தாயை போல் இருப்பான், ஆய்ந்து நீதி நெறி வழங்குவதிலே அறிவை போல் இருப்பான். அப்படின்னா அறிவாகவும் நாம் இருக்க வேண்டும்,
அன்பாகவும் இருக்க வேண்டும். ஒரு மாத்திரை கூட அன்புதான் சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதனால் அதற்கு ஈடு ஏதும் இல்லை என்று கூறி வள்ளுவன் அந்த பாதையில் சொல்லுகிறார். நாமும் அந்த பாதையில் போவோம் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.